காக்கி வன்னியன் முதல் கருணாவரை என ஈழத்தமிழரின் கரைபடிந்த நீண்ட நெடுந்துரோக வரலாற்று பக்கங்களில் இரா சம்பந்தனுக்கும் பெரும்பக்கங்கள் இருப்பதை தமிழினம் என்றும் மறந்துவிடாதென சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் சம்பந்தனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூட தமிழினம் திரட்சியுறாதது சம்பந்தனின் துரோகங்களுக்கு கிடைத்த வெகுமதி என்றும் குறிப்பிட்டுள்ளது. குறித்த விடயமானது சமகால நிலவரங்களை மையமாக வைத்து தமிழ் தேசிய அவதானிப்பு மையம் வெளியிடும் வாராந்த அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தமிழ் தேசிய இனத்தின் வீர வரலாறு எவ்வளவு நீண்ட நெடிய பக்கங்களை கொண்டதாக எழுச்சிமிக்கதாக இருக்கிறதோ அதேபோல தமிழின துரோகிகளுக்கும் தமிழின வரலாற்றில் கரைபடிந்த சில பக்கங்கள் இருக்கிறது. ஈழத்தமிழின துரோக வரலாற்றை காக்கி வன்னியன் முதல் கருணா அம்மான் வரை என நவீன படைப்பிலக்கியவாதிகள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். அவ்வகையில் அந்த கரைபடிந்த துரோக வரலாற்றில் இரா சம்பந்தனுக்கும் அதிக பக்கங்கள் இருப்பதை ஈழத்தமிழினம் என்றும் மறந்துவிடாது. சாந்தனின் இறுதி நிகழ்வில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றிருந்தார்கள். ஆனால் சம்பந்தனை ஈழத்தமிழினம் கண்டுகொள்ளவே இல்லை. அரச பேருந்துகள் மாவட்டம் தோறும் அனுப்பப்பட்டு ஆட்கள் சேர்த்துதான் திருகோணமலையில் நடைபெற்ற சம்பந்தனின் இறுதி ஊர்வலத்திற்கு மக்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. ஒருவரது இறுதி நிகழ்வில் பங்கேற்கும் மக்கள் கூட்டத்தின் அளவை வைத்துத்தான் அவரது மதிப்பு அளவிடப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் 7 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி யாழ் மாவட்டத்தில் 1,30,000 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் பெருந்தலைவர் என கொண்டாடும் சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்த 100 பேருக்கு மேல் திரளவில்லை என்பதுதான் சம்பந்தன் செய்த துரோகங்களுக்கு கிடைத்த வெகுமதி என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.